பெரிய அச்சத்தை பரப்பி இருக்குது மக்களிடத்துல. நம்ம வெளியில வந்துட்டு திருப்பி பத்திரமா உயிரோட வீட்டுக்கு செல்வோமாங்கிற அச்சம் இருக்குது. அப்போ ஒரு சிறிதும் பாதுகாப்பற்ற ஒரு மாநிலமாக, ஒரு கொலை களமாக இந்த தமிழ்நாடு மாறிடுச்சு அப்படிங்கிறதா நினைக்க முடியுது. நிறைந்த போதையில் நிலத்தை வச்சுக்கிட்டு திரவ போதை, அதாவது சாராய போதை தாண்டி மாத்திரைகள், கஞ்சா, அவின், இன்சுவை கட்டி, சாக்லேட், பள்ளிக்கூட வாசல், கல்லூரி வாசல், வழிபாட்டு தலங்கள்ல தான் அதிகமாக கஞ்சா விற்கப்படுது. அது பள்ளிக்கூடங்கள், கல்லூரி வாசல்ல கஞ்சா, சாக்லேட் விற்கப்படுது. அது அதிகாரத்துக்கு தெரியுமா? ஆட்சியாளர்களுக்கு தெரியுமா? தெரியாதா? தெரியுமா? தெரியாது. ஒரு கொலைக்கு முன்னாடி திட்டமிடுவாங்கல்ல பேசி, அதையெல்லாம் ஒட்டு கேட்க மாட்டீங்க. சாதாரண நாங்க பேசுறது ஒவ்வொருத்தரையும் எல்லாத்தையும் ஒட்டு கேட்குறீங்க. எங்க போய் நிறுத்துவாங்கன்னு தெரியல. கொலையாளிகளை கண்டுபிடிச்சாங்க, உடனே தண்டிச்சாங்க, ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னு இல்லை.